Welcome students and viewers. Today's section I would like to teach about reproductive system of frog. தவளையின் இனப்பெருக்க மண்டலம். So today's section I will broadly discuss about male reproductive system of frog. தவளையின் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை பற்றி பார்க்கலாம். So reproduction is very important, very essential event in life cycle of frog. தவளையின் வாழ்க்கை சுழற்சியில் இனப்பெருக்கம் என்பது மிக முக்கியமான ஈவெண்ட். So through reproduction, new generation is actually evolved. So இந்த reproduction வழியாக புதிய உயிரினங்கள் தோற்றுவிக்கப்படுகிறது. So the reproduction, so in male reproductive system, the major important reproductive cell is sperm. Male reproductive system ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் மிக முக்கியமான செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா reproductive cell, இனப்பெருக்க செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா sperm cells. So come to the introductory part. We can see the male reproductive system. The male frog, ஆண் தவளையில் has pair of testes. ஆண் தவளையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி டெஸ்டிஸ். டெஸ்டிஸ் அப்படின்னா விந்தகங்கள்னு தமிழில் சொல்லுவோம். இட் இஸ் தி இண்டஸ்ட்ரி. ஓகே, இது ஒரு தொழிற்சாலை. பிகாஸ் த டெஸ்டிஸ் மேனுஃபேக்சர் ஸ்பெர்ம்ஸ். இந்த டெஸ்டிஸ் என்ன பண்ணுதுன்னா ஸ்பெர்ம் விந்தணுக்களை உற்பத்தி செய்கிறது. ஸ்பெர்ம் இஸ் எ மேல் reproductive cells. ஸோ த மேல் ஃப்ராக் ஹேஸ் பேர் ஆஃப் டெஸ்டிஸ். ஆண் தவளையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பேர் ஆஃப் டெஸ்டிஸ், ஒரு ஜோடி விந்தகங்கள் இருக்கின்றது. ஸோ விச் ஆர் அட்டாச் டு த கிட்னி. அந்த டெஸ்டிஸ், த டெஸ்டிஸ் அட்டாச் டு தி கிட்னி, கிட்னியுடன் இணைந்துள்ளது. சரிங்களா, ரெண்டு சிறுநீரகங்கள், ரெண்டு கிட்னி இருக்குங்களா, ரெண்டு கிட்னியோடையும் அந்த டெஸ்டிஸ், அந்த விந்தகங்கள் இணைந்துள்ளது. ஸோ த டெஸ்டிஸ் அட்டாச் டு த கிட்னி அண்டு த டார்சல் பாடி வால். சரிங்களா, அதே சமயத்தில் வேறு எங்கே ஒட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா டார்சல் பாடி வால், முதுகு பக்க அந்த உடற்சூருடனும் இணைந்துள்ளது. சரிங்களா, எப்படின்னா எதை பயன்படுத்தினா பெரிட்டோனியம் கால் மிசார்க்கியம். மிசார்க்கியம் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டு, ஒரு மடிப்பை பயன்படுத்தி உடற்சுவருடன், முதுகு பக்கத்தில் உடற்சுவருடன் இணைந்துள்ளது. சரிங்களா, மிசார்க்கியம் இது ஒரு ஃபோல்டு. சரிங்களா, ஒரு மடிப்பு போன்ற அமைப்பு. மிசார்க்கிங்கிறது ஃபோல்டிங், ஒரு மடிப்பு போன்ற அமைப்பு. அந்த அமைப்பை யூஸ் பண்ணி டார்சல் பாடி வாலோட இந்த டெஸ்டிஸ் இணைஞ்சிருக்கின்றது. சேம் டைம்ஸ் வாசா எஃப்ரன்ஷியா அரைசஸ் ஃப்ரம் ஈச் டெஸ்டிஸ். ரெண்டு டெஸ்டிஸிலிருந்து, ரெண்டு விந்தகத்திலிருந்து அந்த ஸ்பேமை வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு, டெஸ்டிஸ்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரெண்டு வாசா எஃப்ரன்ஷியா. சரிங்களா, டூ ஒரு ஜோடி, ரெண்டு, ஒரு டெஸ்டிஸுக்கு ஒரு இது இருக்கின்றது. ஒரு டெஸ்டிஸ்க்கு ஒரு வாசா எஃபரன்ஷியா, ஸோ மற்றொரு டெஸ்டிஸ்க்கு மற்றொரு வாசா எஃபரன்ஷியா. சரிங்களா, ரெண்டு இருக்குது. ஸோ அந்த வாசா எஃபரன்ஷியானா விந்து நுண்குழல்கள்னு தமிழில் சொல்லுவாங்க. வாசா எஃபரன்ஷியா அதர்வைஸ் கால்ட் அஸ் விந்து நுண்குழல்கள். வாசா எஃபரன்ஷியா அதர்வைஸ் கால்ட் அஸ் வாட், விந்து நுண்குழல்கள். ஸோ வாசா எஃபரன்ஷியா அரைசஸ் ஃப்ரம் டெஸ்டிஸ். டெஸ்டிஸ்லேருந்து வாசா எஃபரன்ஷியா வருது. தே என்டர் த கிட்னி. ரெண்டாவது வாசா எஃபரன்ஷியா டெஸ்டிஸ்லேருந்து கிட்னிக்குள்ளே நுழைகிறது, சிறுநீரகத்துக்குள்ளே நுழைகிறது. ஆன் போத் சைடு, ரெண்டு பக்கமே கிட்னிக்கு உள்ளே நுழைகிறது, கிட்னிக்குள்ளே நுழையுது. ஓப்பன் இன் டு தி பிளாடர் கனால். கடைசியில் எங்கே போய் இணைகிறது, பிளாடர், சிறுநீர் பை. சரிங்களா, ஸோ சிறுநீர்ப்பை நாளங்களில் திறக்கின்றன. சிறுநீர்ப்பை நாளங்களில், சிறுநீர்ப்பை அந்த திறப்புகளில் போய் திறக்கின்றன. ஓகே, ஸோ கிட்னிக்கு நுழைஞ்சு ஃபைனலி ஓப்பன் டு தி, சரிங்களா, பிடர்ஸ் கெனால். சரி, பிடர்ஸ் கெனால். சரிங்களா, பிடர் கெனால் சிறுநீரக சாலை, நாட் பிளாடர், பிடர்ஸ் கெனால். பிடர் கெனால்னா சிறுநீரக நாளங்களில் திறக்கின்றன. ஃபைனலி, சரிங்களா, இறுதியில் இட் கம்யூனிகேட் வித் யுரைனோஜெனிட்டல் டக்ட். இறுதியில் எதோட தொடர்பு வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா யுரைனோஜெனிட்டல் டக்ட். யுரைனோஜெனிட்டல் டக்ட் அப்படின்னா
கழிவு நீக்க இனப்பெருக்க பாதையில் திறக்கின்றன. கழிவு நீக்க இனப்பெருக்க பாதைன்னு சொல்லும். யுரைனோஜெனிட்டல் டக்ட், கழிவு நீக்க இனப்பெருக்க நாளம், அங்கே போய் அதோட தொடர்பு வைத்துள்ளது. தேட் கம்ஸ் அவுட் ஆஃப் த கிட்னி, கடைசியில் என்ன ஆயிரும், that comes out of the kidney open into the cloaca. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிறுநீரக நாளம் பொதுவான கழிவுநீக்க இனப்பெருக்க பாதையாக பொது கழிவறையில் திறக்கின்றது. சரிங்களா, இதனால் சிறுநீரக நாளமானது சரிங்களா ஃபைனலி கம்யூனிகேட் வித் யுரைனோஜெனிட்டல் டக்ட் கம் அவுட் ஆஃப் த கிட்னி சரிங்களா ஓப்பன் இன்டு தி கிளயோக்கா. ஸோ யுரைனோஜெனிட்டல் டக்டில் வந்து ஓப்பன் ஆகுது, கிட்னிலேருந்து வெளியே வந்து கடைசியில் எங்கே திறக்கிறது, கிளைய பொது கழிவறை துளையில், பொது கழிவு துளையில் ஓப்பன் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சி தட் பிக்சர். திஸ் இஸ் தி ராணா ஹெக்ஸாடாக்டைல மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ராணா ஹெக்ஸாடாக்டைலினுடைய ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ சி யூ கேன் சி த பிக்சர். ஸோ திஸ் இஸ் கிட்னி, இது ஒரு கிட்னி, இது ஒரு கிட்னி, ரெண்டு கிட்னி இருக்குது. ஐ மீன் 2 கிட்னி, 2 கிட்னிஸ் இருக்குது. ஸோ பிங்கிஷ் கலர், isn't it? Already you know, dark red color. So above the kidney testis is present. This is testis. 2 testis இருக்குது. இது ஒரு டெஸ்டிஸு, இது ஒரு டெஸ்டிஸ். ஆல்ரெடி you know testis is the industry because the testis produce sperms. டெஸ்டிஸ் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஸ்பெர்மை, விந்தணுக்களை உற்பத்தி செய்கிறது. டெஸ்டிஸ் வந்து விந்தணுக்களை உற்பத்தி செய்கின்றது. டெஸ்டிஸ் மேனுஃபேக்சர் ஸ்பெர்ம். ஸோ 2 டெஸ்டிஸ், பேர் ஆஃப் டெஸ்டிஸ் ஃபவுண்ட் இன்சைட் த மேல் ஃப்ராக் பாடி. ஓகே, ஸோ அண்டு ப்ரொடைட் வித் அந்த டெஸ்டிஸ்லேருந்து நிறையா பார்த்தீங்கன்னா வாசா எஃப்ரென்ஷியா, டெஸ்டிஸில் இந்த மாதிரி நிறையா குழல் வெளியே வருது இல்லைங்களா, இதுக்கு பேர் வாசா எஃப்ரென்ஷியான்னு சொல்லுவோம். ஸோ வாசா எஃப்ரென்ஷியா இருக்குது பாரு, நிறைய வாசா எஃப்ரென்ஷியா. ஸோ வாசா எஃப்ரென்ஷியா கலெக்ட் த ஸ்பெர்ம் ஃப்ரம் த டெஸ்டிஸ் அண்டு given to the cloaca. சரிங்களா, யுரைனோஜெனிட்டல் கொண்டு கொடுத்துருது. அதே சேம் டைம் இட் வில் டேக் some other also responses. See that. So the testis is connected with the kidney. Testis வந்து கிட்னியோட இணைஞ்சிருக்குது, சிறுநீரகத்தை இணைஞ்சி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு பேர் என்னென்னு சொல்லணும்னா, இந்த இடையில கிளீனில் இந்த இதுக்கு பேர் வந்து மிசார்க்கியம்னு சொல்லுவோம். மிசார்க்கியத்தை யூஸ் பண்ணி டெஸ்டிஸ் வந்து கிட்னியோட இணைஞ்சிருக்கிறது. Are you clear now? Okay, so finally it should be connected to the, so the testis spread with vasa efferentia enter into the kidney. Okay, so finally vasa efferentia continuous enter into the கடைசியில் யூரிட்டருக்குள்ளே போய், so the testis provided with vasa efferentia enter into the kidney, finally reaches the rectum. Okay, so rectum, not rectum, so urinogenital tract இந்த ஏரியாவுக்கு வருது. So finally testis is produce sperm reaches the urinogenital tract, finally move into the cloacal aperture and send out from the common tract, reaches the female reproductive tract. This is the common process found in the male reproductive system of frog. Okay, so here, so testis, then followed by vasa efferentia. Vasa efferentia communicate with the urinogenital tract. So finally send out. This is the common diagram. The diagram போட்டு எழுதணும். ஸோ டயக்ராம் மிஸ் பண்ணாமல் டயக்ராம் போட்டுட்டு தனித்தனியாக பிரித்து போட்டுட்டு எழுதுங்க. Definitely you got full marks. So then you can start a written work. Are you clear now? So today's section is over. Thank you. Keep watching.